Hi friends, welcome to TNPC School Books. இன்றைக்கி நம்ம வந்து 10th ஸ்டாண்டர்டில் லெசன் 18ல் இருக்க மரபியல் இந்த லெசன் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கான பார்ட் 1 வீடியோ வந்து நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதை பார்த்துக்கோங்க. அதில் வந்து மென்டலின் ஒரு பண்பு கலப்பு இரு பண்பு கலப்பு அது வரைக்கும் முடிச்சிருப்பேன். இந்த லெசன் பெருசாக இருக்கிறதுனால நம்ம பார்ட்டாக தான் வீடியோ பார்க்க முடியும். இந்த லெசனில் வந்து இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து குரோமோசோம் டிஎன்ஏ ஜீன் அதை பற்றிலாம் வந்து சொல்லியிருக்கேன். பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிசி ஸ்கூல் புக்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம 10th ஸ்டாண்டர்டில் லெசன் 18ல் இருக்க மரபியல் இந்த லெசன் வந்து பார்க்கலாம். இதில் வந்து ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோவில் வந்து மென்டலுடைய ஒரு பண்பு கலப்பு இரு பண்பு கலப்பு அது வரைக்கும் வந்து நம்ம இப்போ பார்த்துருக்கோம். பார்ட் 1 வீடியோவில் இருக்குது. அதை பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இதுக்கு வாங்க. இப்போ வந்து நம்ம குரோமோசோம் பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோவிலேருந்து குரோமோசோமை பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேலும் அறிந்து கொள்வோம். மரபியலின் குரோமோசோம்களின் பங்கு பற்றிய கண்டுபிடிப்பிற்கான நோபல் பரிசு 1993ஆம் ஆண்டு டிஎச் மோர்கனுக்கு வழங்கப்பட்டது. மரபியலில் குரோமோசோமோட பங்கை பற்றி கண்டுபிடிச்சதுக்காக 1993ல் டிஎச் மோர்கன் அப்படின்றவருக்கு வந்து நோபல் ப்ரைஸ் வந்து கொடுக்குறாங்க. இது பாக்ஸ் டேட்டா அப்படின்றதுனால ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. குரோமோசோம்கள், டிஎன்ஏ மற்றும் ஜீன்கள் இதை பற்றி நம்ம இப்போ வந்து பார்க்கலாம். மனித உடல் பல மில்லியன் செல்களால் ஆனது. நம்மளுக்கே தெரியும், நம்ம உடல் வந்து செல்களால் தான் ஆனது. எத்தனை மில்லியன் இருக்குன்னா பல மில்லியன் செல்களால் ஆனது. ஒவ்வொரு செல்லினோட உட்கருவிலும் குரோமோசோம்கள் என அழைக்கப்படும் மெல்லிய நூல் போன்ற அமைப்புகள் உள்ளன. ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் உட்கரு இருக்குது. அந்த ஒவ்வொரு உட்கருக்குள்ளேயும் குரோமோசோம் என அழைக்கப்படும் மெல்லிய நூல் போன்ற அமைப்பு வந்து இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. வால்டேயர் என்பவர் வால்டேயர் என்பவர் 1888ஆம் ஆண்டு குரோமோசோம் என்ற சொல்லை முதலில் உருவாக்கி பயன்படுத்தினார். 1888ல் குரோமோசோம் அப்படின்ற வேர்டை முதல்ல யூஸ் பண்ணவர் யாருன்னா வால்டேயர். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். குரோமோசோம்கள் என்பவை பாரம்பரிய தகவல்களை உள்ளடக்கிய மரபு பொருட்களை தன்னகத்தை கொண்டுள்ளன. குரோமோசோம்கள் வந்து பாரம்பரிய தகவல்களை உள்ளடக்கிய மரபு பொருட்களை தன்னகத்தை கொண்டவை. டிஎன்ஏனா என்ன நம்மளுக்கு தெரியும், டிஆக்சி ரைபோ நியூக்ளிக் ஆசிட் அப்படின்ட்டு சொல்லுவோம். டிஎன்ஏவை உள்ளடக்கிய நன்கு ஒடுங்கி சுருண்ட குரோமாட்டின் இழைகளை கொண்ட மரபு பொருள் குரோமோசோம். அதாவது டிஎன்ஏ, அதாவது எப்படின்னா ஒரு செல் இருக்குன்னா அதுக்குள்ளே வந்து உட்கரு இருக்கும். அந்த உட்கருக்குள்ளே குரோமோசோம் இருக்கும். அந்த குரோமோசோம்குள்ளே வந்து டிஎன்ஏ இருக்கும். இதுதான் வந்து டிஎன்ஏ இருக்கும். அந்த டிஎன்ஏக்குள்ளே ஜீன் இருக்கும். இதுதான் வந்து ஆர்டர், ஞாபகம் வச்சுக்கோங்க. செல்லுக்குள்ளே உட்கரு, அந்த உட்கருக்குள்ளே குரோமோசோம்குள்ளே டிஎன்ஏக்குள்ளே ஜீன் இருக்கும். அந்த டிஎன்ஏவை உள்ளடக்கிய நன்கு ஒடுங்கி சுருண்ட குரோமாட்டின் இழைகளை கொண்ட மரபு பொருள் தான் வந்து குரோமோசோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட புறத்தோற்ற பண்பு கடத்தப்படுவதற்கு காரணமான டிஎன்ஏவோட பகுதி. ஒரு குறிப்பிட்ட புறத்தோற்ற பண்பு கடத்தப்படுவதற்கு காரணமான டிஎன்ஏவோட பகுதி தான் வந்து ஜீன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு ஜீனும் குரோமோசோமில் ஒரு குறிப்பிட்ட அமைவிடத்தில் அமைந்துள்ளன. ஒரு ஜீனும் குரோமோசோமில் ஒரு குறிப்பிட்ட அமைவிடத்தில் அமைஞ்சிருக்கு. அந்த அமைவிடத்துக்கு என்ன பேர் அப்படின்னா லோக்கஸ் என்று அழைக்கப்படுகிறது. செல் பிரிதலின் போது ஜீன்களில் உள்ள மரபு தகவல்கள் அடுத்தடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுகின்றன. செல்லு வந்து பிரியும் போதும் அந்த ஜீனில் இருக்க மரபு தகவல்கள் வந்து அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுகின்றன. குரோமோசோம் அமைப்பு இந்த லெசன் ரொம்ப ஈஸி தான். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்து டயக்ராம் கொடுத்துருக்காங்க. குரோமோசோம் இந்த 2 இது இருக்குது பார்த்தீங்களா, குரோமோசோம் சென்டரில் இருக்கிறது சென்ட்ரோமியர், அந்த ஒன்று மட்டும் இருக்கிறது வந்து குரோமாட்டிட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டயக்ராம் தான் வந்து ரொம்ப முக்கியம். இது வந்து பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், இது வந்து சேட்டிலைட், அதாவது வெளியே வந்து ஒரு இது மாதிரி, அதாவது ஒரு இழை மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த இழை வந்து சேட்டிலைட் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சின்னதாக ஒரு டியூப் மாதிரி போகிறது வந்து 2ஆம் நிலை சுருக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க, இந்த இடத்துல வந்து ஒரு இழை மாதிரி இருக்காது வந்து ஸ்பிண்டில் இழை அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து வேற ஒரு, அதாவது இது வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிருக்கு. இந்த சைடும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிருக்கு. அது ரெண்டுத்தையும் நடுவில் இணைக்கிற மாதிரி ஒன்று இருக்குது. அதுதான் வந்து முதன்மை சுருக்கம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே இருக்கிறது தான் வந்து ஸ்பிண்டில் இழையும் சென்ட்ரோமியரும். அதுக்கடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா குரோமோனி மேட்டா அப்படின்றது இருக்குது. அதுக்குள்ளே வந்து தலைப்பொருள் பெலிக்கல். இந்த இடத்துல வந்து சும்மா ஒரு ஜாயிண்ட் ஆகிற மாதிரி இருக்குது. அது வந்து 2ஆம் நிலை சுருக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த படத்தை வச்சு தான் இதுக்கப்புறம் நம்ம வரப்போகிறதுலாம் பார்க்க போகிறோம்.
சகோதரி குரோமாட்டிடுகள் என்று அழைக்கப்படும் 2 ஒத்த இழைகளை உள்ளடக்கிய மெல்லிய நீண்ட நூல் போன்ற அமைப்புகள் குரோமோசோம்கள் எனப்படும். சகோதரி குரோமாட்டிடுகள் சகோதரி குரோமாட்டிடுகள் என்று அழைக்கப்படும் 2 ஒத்த இழைகளை உள்ளடக்கிய மெல்லிய நீண்ட நூல் போன்ற அமைப்புகள் குரோமோசோம்கள் எனப்படும். சென்ட்ரோமியர் 2 குரோமாட்டிடுகளையும் ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் ஒன்றாக இணைக்கிறது. அந்த சென்ட்ரோமியர் அதை நம்ம அங்கே நடுவில் பார்த்தோம் பார்த்தீங்களா, 2 குரோமாட்டிட், 2 இங்கே ஒன்று இருக்குது, தனியாக ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, ரெண்டுத்தையும் இணைக்கிறது தான் வந்து சென்ட்ரோமியர். சென்ட்ரோமியர் 2 குரோமாட்டிடுகளையும் ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் ஒன்றாக இணைக்கிறது. ஒவ்வொரு குரோமாட்டிடும் திருகு போல் சுருட்டப்பட்ட மெல்லிய குரோமோனிமா என்ற அமைப்பால் ஆனது. ஒவ்வொரு குரோமாட்டிடும் எப்படி இருக்குன்னா, திருகு போல் சுருட்டப்பட்ட மெல்லிய குரோமோனிமா என்ற அமைப்பால் ஆனது. குரோமோனிமா வந்து தன் முழு நீளத்திற்கும் எண்ணற்ற மணி போன்ற குரோமோமியர்களை கொண்டுள்ளது. இங்கே வந்து 3 இம்பார்ட்டன்ட்: குரோமாட்டிட், குரோமோனிமா, குரோமோமியர். ஓகேவா? குரோமோசோம்கள் டிஎன்ஏ, ஆர்என்ஏ, குரோமோசோம் புரதங்கள். அதாவது இந்த குரோமோசோம் என்னென்ன வச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்ஏ, ஆர்என்ஏ, குரோமோசோம் புரதங்கள், அது வந்து ஹிஸ்டேன் மற்றும் ஹிஸ்டேன் அல்லாதவை மற்றும் சில உலோக அயனிகள் ஆகியவற்றை உள்ளடக்கியது. குரோமோசோம்ன்றது வந்து டிஎன்ஏ, ஆர்என்ஏ, குரோமோசோம் புரதங்கள் மற்றும் உலோக அயனிகள் ஆகியவற்றை கொண்டது. இந்த புரதங்கள் குரோமோசோம் கட்டமைப்புக்கு ஆதாரமாக விளங்குகின்றன. இந்த புரதங்கள் தான் வந்து குரோமோசோமோட கட்டமைப்பிற்கு வந்து ஆதாரமாக விளங்குது. ஒரு குரோமோசோம் கீழ்கண்ட பகுதிகளை உள்ளடக்கியது. என்னென்னு பார்த்தோம்னா, முதன்மை சுருக்கம், இரண்டாம் நிலை சுருக்கம், டீலோமியர், சேட்டிலைட். போகணுன்னா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து முதன்மை சுருக்கம். முதன்மை சுருக்கம்னா நம்ம இந்த இடத்துல அந்த டயக்ராமில் ஃபஸ்ட்டே பார்த்தோம் பார்த்தீங்களா, அதுதான். குரோமோசோமின் 2 கரங்களும் இணையும் புள்ளி முதன்மை சுருக்கம். குரோமோசோமுடைய 2 கரங்களும் இணையும் புள்ளி முதன்மை சுருக்கம் அல்லது சென்ட்ரோமியர் ஆகும். செல் பிரிதலின் போது ஸ்பிண்டில் நார்கள் குரோமோசோம்களுடன் இணையும் பகுதி தான் வந்து சென்ட்ரோமியர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல நம்ம பார்த்தோம்ல, அந்த டயக்ராம் எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்க, குரோமோசோமின் 2 கரங்களும், குரோமோசோமுடைய 2 கரங்களும் இணையும் புள்ளி தான் வந்து முதன்மை சுருக்கம். இது வந்து தனி பார்ட்டாக இருக்குது, இது ஒரு தனி பார்ட்டாக இருக்குது. ரெண்டுத்தையும் இணைக்கிறது தான் வந்து முதன்மை சுருக்கம் அல்லது சென்ட்ரோமியர் அப்படின்னு சொல்கிறாங்க. செல் பிரிதலின் போது ஸ்பிண்டில் நார்கள் குரோமோசோமோட இணையிற பகுதி தான் வந்து சென்ட்ரோமியர். எல்லாமே இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அடுத்து இரண்டாம் நிலை சுருக்கம். இரண்டாம் நிலை சுருக்கம் அப்படின்னா என்னன்னா, சில குரோமோசோம்கள் ஏதேனும் சில பகுதிகளில் இரண்டாம் நிலை சுருக்கங்களையும் பெற்றிருக்கும். ஏதாவது ஒரு பாட்டில் வந்து இரண்டாம் நிலை சுருக்கங்களை பெற்றிருக்கும். இந்த பகுதி வந்து உட்கரு பகுதி. எந்த இடத்துல வந்து இரண்டாம் நிலை சுருக்கம் இருக்கோ அந்த பகுதி தான் வந்து உட்கரு பகுதி அல்லது உட்கருமணி உருவாக்கும் பகுதி என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து பார்க்க போகிறது வந்து டீலோமியர். டீலோமியர் அப்படின்னா என்னென்னா, குரோமோசோமின் இறுதி பகுதி தான் வந்து டீலோமியர் என அழைக்கப்படுகிறது. குரோமோசோமின் 2 நுனிகளும் எதிரெதிர் தன்மை கொண்டவை. குரோமோசோம் இந்த ஒரு படம் இருக்குது பார்த்தீங்களா, முதல்ல இருக்குல்ல, அதை பார்த்துக்கோங்க. குரோமோசோமினோட இறுதி பகுதி தான் வந்து டீலோமியர் என்று அழைக்கப்படுகிறது. குரோமோசோமின் 2 நுனிகளும் எதிரெதிர் தன்மை உடையன. இது ரெண்டுமே வந்து எதிரெதிர் தன்மை. இது வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு கலரில் கொடுத்துருக்காங்க, இது பார்த்தீங்கன்னா வேற ஒரு கலரில் கொடுத்துருக்காங்க. இது அருகில் உள்ள குரோமோசோம்கள் ஒன்றுடன் ஒன்று சேர்வதை தடுக்கிறது. இது ஏன்னா எதிரெதிர் தன்மை எதுக்காக இருக்குன்னா, ஒன்னோட ஒன்று சேராமல் இருக்கிறதுக்காக இது வச்சுருக்காங்க. சாரி குரோமோசோமின் 2 நுனிகளும் எதிரெதிர் தன்மையுடையன. இது அருகில் உள்ள குரோமோசோம்கள் ஒன்றுடன் ஒன்று சேர்வதை தடுக்கிறது. அதை தடுக்கிறதுக்காக அது மாதிரி இருக்குது. டீலோமியர் குரோமோசோம்களுக்கு நிலைப்புத்தன்மையை எது வந்து குரோமோசோம்களுக்கு நிலைப்புத்தன்மையை அளிக்குது அப்படின்னா, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். 1 மார்க் நம்மளுக்கு வந்து கொஷின்ஸில் வந்து கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. டீலோமியர் குரோமோசோம்களுக்கு நிலைப்புத்தன்மையை அளித்து பராமரிக்கிறது எது அப்படின்னா டீலோமியர். அடுத்து வந்து சேட்டிலைட். சில குரோமோசோம்கள், இந்த சேட்டிலைட்னா இந்த இடத்துல இருக்க பாருங்க, இந்த எட்ஜில் இருக்கிறது. சில குரோமோசோம்களின் ஒரு முனையில் நீண்ட குமிழ் போன்ற இணையுறுப்பு காணப்படுகிறது. சில குரோமோசோம்களோட முனையில் வந்து நீண்ட குமிழ் போன்ற இணையுறுப்பு காணப்படுகிறது. இந்த இணையுறுப்பு சேட்டிலைட் என அழைக்கப்படுகிறது. சேட்டிலைட்டை பெற்றுள்ள குரோமோசோம்கள் வந்து சாட் குரோமோசோம்கள் என அழைக்கப்படுகின்றன. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து பாக்ஸ் டேட்டா. டீலோமியர்கள் வந்து முதுமை கடிகாரங்கள் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. எதனால் அந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா, டீலோமியர்கள்
குரோமோசோம்களில் காணப்படும் பாதுகாப்பு நியூக்ளியோடைட் தொடர்வரிசை ஆகும். பாதுகாப்பு நியூக்ளியோடைட் தொடர்வரிசை ஆகும். ஒவ்வொரு முறை வந்து செல் பகுப்படையும் போதும் அவை குறுகல் அடைகின்றன. செல்லு வந்து பகுப்படையுது அப்படின்னா அது வந்து எது வந்து குறுகல் அடையுது அப்படின்னா இந்த டீலோமியர் தான். அந்த டீலோமியர் வந்து தன்னோட வேலையை வந்து செய்ய முடியல அப்படின்னா அந்த செல்லு வந்து என்ன ஆகுனா முதுமை அடைய ஆரம்பிக்கும். அதை தான் வந்து முதுமை கடிகாரம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. முதுமை கடிகாரம் எப்படின்னா எதுனா டீலோமியர். நெக்ஸ்ட் சென்ட்ரோமியரின் நிலைக்கேற்ப குரோமோசோம்களினோட வகைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா 4 முனை இருக்குது. லாஸ்ட்டில் டீலோசென்ட்ரிக் மட்டும்தான் 2 இது இருக்குது. சென்ட்ரோமியர் அமைந்திருக்கும் நிலைக்கேற்ப குரோமோசோம்கள் டீலோசென்ட்ரிக், அக்ரோசென்ட்ரிக், சப்மெட்டாசென்ட்ரிக் மற்றும் மெட்டாசென்ட்ரிக் என வகைப்படுத்தப்பட்டுள்ளன. ஃபஸ்ட்டு பாருங்கள், எல்லாமே வந்து குட்டையான கரம்னா அப்படின்னா சின்னதாக இருக்கிறது, நீண்ட கரம்னா பெருசாக அந்த இது இருக்கிறது, நடுவில் வந்து ரவுண்டு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து சென்ட்ரோமியர். இப்போ வந்து ஒன்று ஒன்றா பார்க்கலாம். டீலோசென்ட்ரிக் படத்தை வந்து நீங்கள் முக்கியமாக பாருங்கள், ஏன்னா படத்தை வச்சு கூட நம்மளுக்கு கொஷின்ஸ் கேட்பாங்க. டீலோசென்ட்ரிக் அப்படின்னா என்ன அப்படின்னா சென்ட்ரோமியர் குரோமோசோமின் ஒரு முனையில், இது பார்த்தீங்கன்னா சென்ட்ரோமியர் வந்து குரோமோசோம், இந்த லாஸ்ட்டில் இருக்கிற படம் பாருங்கள், சென்ட்ரோமியர் குரோமோசோமின் ஒரு முனையில் காணப்படுகிறது. இவை கோல் வடிவ குரோமோசோம். இது வந்து ஒரு முனையில் தான் இருக்குது. இதுக்கு மேலே பார்த்தீங்களா எல்லாத்துலேயுமே வந்து மேலே இருக்குது, ஆனால் இதுக்கு பார்த்தீங்கன்னா மேலே இல்லை, அதனால் ஒரு முனையில் மட்டும்தான் இருக்குது. சென்ட்ரோமியர் குரோமோசோமின் ஒரு முனையில் காணப்படுகிறது. இவை வந்து கோல் வடிவ குரோமோசோம். இதோட வடிவம் என்ன அப்படின்னா கோல் வடிவம். அடுத்து வந்து ஃபஸ்ட்டுக்கு வந்துருங்க அக்ரோசென்ட்ரிக். அக்ரோசென்ட்ரிக் அப்படின்னா சென்ட்ரோமியர் குரோமோசோமின் ஒரு முனைக்கு அருகில் காணப்படுகிறது. ஏன்னா இதுக்கு மேலே இருக்குது. சென்ட்ரோமியர் வந்து எங்கே இருக்குன்னா குரோமோசோமோட ஒரு முனைக்கு அருகில் காணப்படுவதால் ஒரு குட்டையான கரமும் ஒரு நீண்ட கரமும் பெற்றுள்ளன. இவையும் வந்து கோல் வடிவ குரோமோசோம். இதுவும் வந்து கோல் வடிவ குரோமோசோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சப்மெட்டாசென்ட்ரிக் அப்படின்னா சென்ட்ரோமியர் குரோமோசோமின் மையத்திற்கு அருகில் காணப்படுகிறது. செகண்ட் டயக்ராம் பாருங்கள். சென்ட்ரோமியர் எங்கே இருக்குது அப்படின்னா வந்து மையத்திற்கு அருகில் வந்து காணப்படுகிறது. மையத்துக்கு அருகில் வந்து காணப்படுகிறது. இது வந்து 2 சமமற்ற கரங்கள் உருவாகின்றன. எனவே 2 சமமற்ற கரங்கள் வந்து உருவாகின்றன. இதோட வடிவம் எப்படி இருக்கும்னா ஜே வடிவம் அல்லது எல் வடிவ குரோமோசோம். ஃபஸ்ட்டு 2 கோல் வடிவம், இது வந்து ஜே வடிவம் அல்லது எல் வடிவம். அடுத்து வந்து மெட்டாசென்ட்ரிக் அப்படின்னா சென்ட்ரோமியர் குரோமோசோமின் மையத்தில் அமைந்து 2 சம நீளமுள்ள, இது வந்து சமமற்ற, 2 சமமற்ற, இது பார்த்தீங்கன்னா சம நீளமுள்ள கரங்களை உருவாக்குகிறது. இவை வந்து வி வடிவ குரோமோசோம்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 3வது டயக்ராம் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து சமமாக இருக்கும், கீழே பார்த்தீங்கன்னாலும் சமமாக இருக்கும். இது வந்து என்ன வடிவம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வி வடிவம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ரொம்ப ஈஸியாக தானே இருக்குது. அடுத்து பணிகளின் அடிப்படையில் குரோமோசோம்களின் வகைகள். யூகேரியாட்டிக் குரோமோசோம்களை வந்து 2ஆக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து ஆட்டோசோம், இன்னொன்று வந்து அல்லோசோம். உடல் பண்புகளை வந்து நிர்ணயிக்கிற ஜீன்களை பெற்றுள்ளவை வந்து ஆட்டோசோம். உடல் பண்புகளை வந்து நிர்ணயிக்கிற ஜீன்களை பெற்றுள்ளது வந்து ஆட்டோசோம். அதை தான் வந்து உடல் குரோமோசோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண் மற்றும் பெண் உயிர்கள் சம எண்ணிக்கையில் உடல் குரோமோசோம்களை பெற்றுள்ளன. ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு இருக்கிற இந்த உடல் பண்பு பார்த்திங்கன்னா சேம் தான். உடல் குரோமோசோம் வந்து சேம் தான். ஒரு உயிரியின் பாலினத்தை நிர்ணயிக்கின்ற குரோமோசோம்கள், இவங்க வந்து என்ன ஜெண்டர், அந்த பாலினத்தை நிர்ணயிக்கிற குரோமோசோம் தான் வந்து அல்லோசோம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இவை பால் குரோமோசோம்கள் அல்லது ஹெட்டிரோசோம்கள் எனவும் அழைக்கப்படுகின்றன. எக்ஸ் குரோமோசோம்கள் மற்றும் ஒய் குரோமோசோம்கள் என இருவகை பால் குரோமோசோம்கள் உள்ளன. மனித இனத்தில் ஆண்கள் வந்து ஒரு எக்ஸ் குரோமோசோமையும் ஒரு ஒய் குரோமோசோமையும் பெற்றுள்ளனர். ஆண்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒய், பெண்கள் பார்த்தீங்கன்னா 2 எக்ஸ் குரோமோசோம்களை பெற்றுள்ளனர். பெண்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸ் மட்டும்தான், ஆண் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒய், பெண் பார்த்தீங்கன்னா எக்ஸ். கேரியோடைப். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது கேரியோடைப். எந்த ஒரு குறிப்பிட்ட வாழும் உயிரினத்திற்கும் குரோமோசோம் எண்ணிக்கை மாறிலியாக உள்ளது. அதாவது எந்த ஒரு வாழும் உயிரினத்துக்கும் குரோமோசோமோட எண்ணிக்கை வந்து எப்போவுமே மாறாது. அது வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டான ஒரு இதுதான். ஒவ்வொரு மனித செல்லிலும் பொதுவாக 23 ஜோடி குரோமோசோம்கள் உள்ளன. இதில் வந்து 22 ஜோடி ஆட்டோசோம் மற்றும் 23வது ஜோடி வந்து அல்லோசோம். லாஸ்ட்டில் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது மட்டும்தான் மாறும். அது என்னன்னா அல்லோசோம் அப்படின்னா பால் குரோமோசோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்த்து வச்சுக்கோங்க. 23 ஜோடி. சில டைம் வந்து நம்மளுக்கு இதை வந்து மல்டிப்ளை பண்ணி 46 ஜோடி அந்த மாதிரியும் வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஏன்னா குரோமோசோம் வந்து ஜோடியாக தான் இருக்கும்.
அதனால் வந்து எப்போவுமே 23, 22 அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 23 அப்படின்னா மொத்தம் இருக்கிற குரோமோசோம், அதில் 22 வந்து ஆட்டோசோம், 23வது ஜோடி வந்து அல்லோசோம் அல்லது பால் குரோமோசோம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. பொதுவாக பாலினப்பெருக்கம் செய்யும் உயிரினங்களின் உடல் செல்களில் குரோமோசோம்கள் ஜோடியாக இடம்பெற்றுள்ளன. எப்போவுமே வந்து குரோமோசோம் வந்து ஜோடிகளாக தான் இருக்கும். அதனால் வந்து இந்த நிலையை வந்து இருமய நிலை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஆனால் வந்து இந்த பால் குரோமோசோம் இருக்குல்ல, அது வந்து இன செல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் இருக்கிறது வந்து ஒரு மைய செல் தான். அதனால் இது வந்து ஒற்றை மைய செல் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இவ்வுயிரினங்கள் உற்பத்தி செய்யும் இன செல்களில் ஒரு குரோமோசோம் தொகுப்பு மட்டும் இடம்பெற்றுள்ளது. எனவே இன செல்கள் ஒற்றை மைய செல்கள் என அழைக்கப்படுகின்றன. ஒரு உயிரினத்தில் செல் உட்கருவில் உள்ள குரோமோசோம்களோட எண்ணிக்கை, அளவு மற்றும் வடிவம், அதாவது எண்ணிக்கை, அளவு, வடிவம், இதை தான் வந்து கேரியோடைப் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஒரு சிற்றினத்தினுடைய கேரியோடைப் வரைபட விளக்கம், அதாவது இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்க இந்த டயக்ராம், இதை தான் வந்து இடியோகிராம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. கேரியோடைப்புடைய ஒரு சிற்றினத்தின் கேரியோடைப் வரைபட விளக்கம் தான் வந்து இடியோகிராம் என அழைக்கப்படுகிறது. இதில் அனைத்து மெட்டாநிலை குரோமோசோம்களும் ஒத்திசைவான குரோமோசோம் ஜோடிகளாக அவற்றின் நீளம், தடிமன், சென்ட்ரோமியரின் நிலை, வடிவம் மற்றும் பல பண்புகளில் இறங்கு வரிசையில் இடம்பெற்றிருக்கு. அதில் வந்து பால் குரோமோசோம் வந்து லாஸ்ட்டில் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1, 2, 3 போட்டு கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பெருசாக இருந்திருக்கு, அதுக்கப்புறம் அப்படியே கம்மியாக ஆகிட்டு ரொம்ப சின்னதாக வந்துட்டு தான் லாஸ்ட்டில் இதுவாயிருக்கும். அதனால தான் இறங்கு வரிசை அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. என்னென்னது அப்படின்னா வந்து நீளம், தடிமன், சென்ட்ரோமியரின் நிலை, வடிவம் மற்றும் பல பண்புகள், இதெல்லாம் வந்து இறங்கு வரிசையில் இருக்குது. பால் குரோமோசோம் இந்த வரிசையில் வந்து லாஸ்ட்டில் இருக்குது. அடுத்து டிஎன்ஏவோட அமைப்பு. டிஎன்ஏ என்பது மரபு தகவல்களை உள்ளடக்கிய பாரம்பரிய பொருள். இது குரோமோசோமின் மிக முக்கியமான கூறு. குரோமோசோமோட மிக முக்கியமான கூறு எது அப்படின்ட்டு கேட்பாங்க. குரோமோசோமின் முக்கிய கூறு எது அப்படின்னா வந்து டிஎன்ஏ. இதை வந்து யார் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் வாட்சன் மற்றும் பிரான்சிஸ் கிரிக் ஆகியோர் வெளியிட்ட டிஎன்ஏவின் முப்பரிமாண அமைப்பு பெரும்பாலாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட டிஎன்ஏ மாதிரி எது அப்படின்னு கேட்டாங்கன்னா வாட்சன் அண்ட் கிரிக். அது வந்து நமக்கு தெரிஞ்சது தான். இவங்க வந்து எதுலேருந்து அதை வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னா ரோசலிண்ட் ஃப்ராங்க்லின் மற்றும் மௌரிஸ் வில்கின்ஸ் ஆகியோரின் டிஎன்ஏ எக்ஸ் கதிர் விளிம்பு விலகல் ஆய்வின் அடிப்படையில் டிஎன்ஏவின் முப்பரிமாண மாதிரியை வாட்சன் மற்றும் கிரிக் வந்து வெளியிட்டனர். இவங்க வந்து எதை அடிப்படையாக வச்சு வெளியிடுறாங்க அப்படின்னா இவங்க வந்து ஒரு நோபல் பரிசு வாங்கியிருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா நியூக்ளிக் அமிலங்களின் மூலக்கூறு அமைப்பு பற்றி இவர்களின் கண்டுபிடிப்புகளை பாராட்டும் விதமாக 1962ஆம் ஆண்டு மருத்துவத்திற்கான நோபல் பரிசு இவர்களுக்கு வழங்கப்பட்டது. ஆல்ரெடி ஒரு நோபல் பரிசு பார்த்தோம். எதுக்கு அப்படின்னா வந்து 1993 டிஎச் மார்கன் வந்து வாங்கியிருப்பார். மரபியல்ல குரோமோசோம்களோட பண்புபடுத்தி கண்டுபிடிச்சதுக்காக 1993 டிஎச் மோர்கன் வாங்குறாரு. நியூக்ளிக் அமிலங்களுடைய மூலக்கூறு கட்டமைப்பை பற்றி விளக்குனதுக்காக மருத்துவத்திற்கான நோபல் பரிசு வந்து 1962 வந்து வாட்சன் கிரிக் வந்து வாங்குவாங்க. நியூக்ளிக் அமிலங்களின் மூலக்கூறு அமைப்பு. அடுத்து டிஎன்ஏ மூலக்கூறின் வேதியியல்பு பற்றி பார்க்கலாம். டிஎன்ஏ வந்து எதனால் வந்து கம்பைன்ட் ஆகிருக்கு அப்படின்றத பற்றி பார்க்கலாம். டிஎன்ஏ என்பது மில்லியன் கணக்கான நியூக்ளியோடைடுகளை உள்ளடக்கிய மிகப்பெரிய மூலக்கூறு ஆகும். எனவே இது நிறைய இருந்துச்சு அப்படின்னாலே நம்ம வந்து என்ன சொல்லுவோம், பாலின்னு சொல்லுவோம். அதனால் இது வந்து பாலி நியூக்ளியோடைடு எனவும் அழைக்கப்படுகிறது. ஒவ்வொரு நியூக்ளியோடைடும் 3 கூறுகளை உள்ளடக்கியது. எந்த ஒரு டிஎன்ஏ எடுத்து பார்த்தீங்கன்னாலும் 3 நியூக்ளியோடைடுகளும் வந்து பார்த்திங்கன்னா 3 கூறுகளை உள்ளடக்கியிருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சர்க்கரை, அடுத்து வந்து நைட்ரஜன், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பாஸ்பேட். சர்க்கரை மூலக்கூறு அப்படின்னா டிஆக்சி ரைபோஸ் சர்க்கரை. நைட்ரஜன் காரம் அப்படின்னா டிஎன்ஏவில் உள்ள நைட்ரஜன் காரங்கள். அதை வந்து 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து பியூரின் அப்படின்னா வந்து அடினைன் குவானைன், பிரிமிடின் அப்படின்னா சைட்டோசின் தயமின். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பாஸ்பேட் தொகுதி ஒன்று இருக்குது. அடுத்து வந்து நியூக்ளியோசைடு மற்றும் நியூக்ளியோடைடு பற்றி பார்க்க போகிறோம். நியூக்ளியோசைடு அப்படின்னா என்னென்னா நைட்ரஜன் காரமும் சர்க்கரையும் சேர்ந்தது. ஃபஸ்ட்டு ரெண்டும் சேர்ந்தது. ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், ஒரு சர்க்கரை ரெண்டாவது பார்த்தது நைட்ரஜன். அந்த சர்க்கரையும் நைட்ரஜனும் சேர்ந்தது தான் வந்து நியூக்ளியோசைடு. அடுத்து நியூக்ளியோடைடு அப்படின்னா இந்த நியூக்ளியோசைடும் ப்ளஸ் லாஸ்ட்டில் ஒன்று இருக்குது பார்த்திங்கன்னா இந்த பாஸ்பேட், அதுவும் சேர்ந்தது தான் வந்து நியூக்ளியோடைடு. ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து சைடு.
ரெண்டாவது பார்க்கறது வந்து டைடு. இடம்பெற்றுள்ள பியூரின்கள் மற்றும் பிரிமிடன்களுக்கு ஏற்ப நியூக்ளியோடைடுகள் உருவாகின்றன. எந்த அளவுக்கு வந்து பியூரின் பிரிமிடின் இது இடம்பெற்றிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நியூக்ளியோடைடுகள் வந்து உருவாகுது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. மார்ட்சன் கிரிக்கினோட டிஎன்ஏ மாதிரி. டிஎன்ஏ மூலக்கூறு அதாவது டிஎன்ஏன்றது வந்து எதனால் ஆனது அப்படின்னா பாலி நியூக்ளியோடைடு. 2 பாலி நியூக்ளியோடைடு, 2ன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். டிஎன்ஏ மூலக்கூறு 2 பாலி நியூக்ளியோடைடு இழைகளால் ஆனது. இந்த இழைகள் வந்து இரட்டை சுருள் அமைப்பை உருவாக்குகின்றன. இவ்விழைகள் ஒன்றுக்கொன்று எதிரிணை இயல்புடன் எதிரெதிர் திசைகளில் செயல்படுகின்றன. மையத்தில் உள்ள நைட்ரஜன் காரங்கள் சர்க்கரை பாஸ்பேட் தொகுதியுடன் இணைக்கப்பட்டுள்ளன. மையத்தில் இருக்கிற நைட்ரஜன் காரங்கள் சர்க்கரை பாஸ்பேட் தொகுதியுடன் இணைக்கப்பட்டுள்ளன. இந்த தொகுதிகள் டிஎன்ஏவின் முதுகெலும்பாக உள்ளது. நைட்ரஜன் காரங்கள் இணைவுறுதல் எப்பொழுதும் ஒரு குறிப்பிட்ட விகிதத்திலேயே அமைகிறது. அவை எப்பொழுதும் ஹைட்ரஜன் பிணைப்புகளால் இணைக்கப்பட்டுள்ளன. நைட்ரஜன் காரங்கள் வந்து இணைவுறுது வந்து எப்பவுமே ஒரு குறிப்பிட்ட விகிதத்திலேயே வந்து இருக்குது. அது எப்பவுமே ஹைட்ரஜன் பிணைப்புகளால் இணைக்கப்பட்டுள்ளன. இது வந்து எப்படின்னா அடினைன் தைமைனுடன் 2 ஹைட்ரஜன் பிணைப்புகளால் இணைக்கப்பட்டுள்ளது. டபுள் பாண்ட் அடினைனும் தைமினும், அதாவது ஏடி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏடி. அடுத்து வந்து ஸ்வைட்டோசினும் குவானைனும் 3 ஹைட்ரஜன் பிணைப்புகளால் இணைக்கப்பட்டுள்ளன. இது வந்து ட்ரிபிள் பாண்ட். இத்தகைய இணைவுறுதல், இந்த மாதிரி இணைவுறுதல், இதுதான் வந்து நிரப்பு கார இணைவுறுதல் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இந்த டயக்ராம் பார்த்துக்கோங்க. இதுதான் வந்து டிஎன்ஏவுடைய ஸ்ட்ரக்சர். நைட்ரஜன் காரங்களுக்கு இடையேயான ஹைட்ரஜன் பிணைப்பு டிஎன்ஏவிற்கு நிலைப்புத்தன்மையை அளிக்கிறது. டிஎன்ஏவிற்கு நிலைப்புத்தன்மையை அளிக்கிறது எது அப்படின்னா குரோமோசோமுக்கு நிலைப்புத்தன்மை அளிக்கிறதுன்ட்டு நம்ம எதை பார்த்தோம்? குரோமோசோம்களுக்கு நிலைப்புத்தன்மை அளிக்கிறது வந்து டீலோமியர். அதுவே வந்து டிஎன்ஏவிற்கு நிலைப்புத்தன்மை அளிப்பது அப்படின்ட்டு பார்த்தோம்னா இந்த ஹைட்ரஜன் பிணைப்பு தான். இரட்டை சுருள் அமைப்பின் ஒவ்வொரு சுற்றும், இரட்டை சுருள் அமைப்பில் இருக்கிற ஒவ்வொரு சுற்றும் வந்து 34 ஆம்ஸ்ட்ராங். அப்படின்னா வந்து ஆம்ஸ்ட்ராங் வந்து 10⁻⁻10. அதுவே வந்து நானோமீட்டர்னா 10⁻⁻9. அதனால் ஒரு நம்பர் தள்ளி புள்ளி வச்சுக்கணும். 3.4 நானோமீட்டர் அளவிலானது. ஒரு முழு சுற்றில் 10 கார இணைகள் உள்ளன. ஒரு முழு சுற்றில் வந்து எத்தனை கார இணைகள் இருக்குன்னா 10 கார இணைகள் உள்ளன. இரட்டை சுருளில் உள்ள நியூக்ளியோடைடுகள் வந்து பாஸ்போ டை எஸ்டர் பிணைப்புகளால் எதனால் இணைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா பாஸ்போ டை எஸ்டர் பிணைப்புகளால் ஒன்றாக இணைக்கப்பட்டுள்ளன. நம்ம ஈஸியாக படித்தோன்னா எல்லாமே ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் ஆக்கிட்டு படித்தோன்னா நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். எல்லாமே வந்து நம்ம புரிஞ்சுட்டு படிக்கணும். புரிஞ்சுட்டு இப்போ நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா இந்த லெசன்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் ஃபஸ்ட் டைம் படிக்கும்போது எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். நானுமே அப்படி தான் வந்து ஃபீல் பண்ணேன். நான் வந்து யூடியூப்பில் வந்து சரி யாருன்னா வந்து சொல்லியிருப்பாங்க, அதை பார்த்துட்டு நம்ம படித்தா வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு நான் வந்து தேடி பார்த்தேன். ஆனால் யாருமே எனக்கு புரிஞ்ச மாதிரி யாரும் எடுக்கல. நிறைய பேர் போட்டிருக்காங்க. சரி, அதனால் நம்ம இந்த வீடியோ வந்து போடணும், எல்லாருக்கும் புரிகிற மாதிரி போடணும் அப்படின்றதுக்காக நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா எனக்கு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு புரியல, அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை அப்படின்னாலும் சொல்லுங்கள். எதை வந்து நான் மாற்றிக்கணும் அப்படின்ட்டு சொல்லுங்கள். சரி, வாங்க பார்க்கலாம். மேலும் அறிந்து கொள்வோம். டிஎன்ஏ நைட்ரஜன் காரம் இணைவுறுதலுக்கான சார்காஃப் விதி. எர்வின் சார்காஃப் கூற்றுப்படி டிஎன்ஏவில் எப்பொழுதும் அடினைனோட விகிதமும் தயமினோட விகிதமும், அதை நம்ம பார்த்தோம்ல அட்டுன்னு பார்த்தோம், அட்டுன்றது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அடினைனோட விகிதமும் தயமினோட விகிதமும் சமமாக இருக்கும். அதே மாதிரி குவானைனோட விகிதமும் சைட்டோசினோட விகிதமும் எப்போதும் சமமாக இருக்கும். இதுதான் வந்து சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து டிஎன்ஏ இரட்டிப்பாதல் பார்க்கலாம். டிஎன்ஏ இரட்டிப்பாதல் இது வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் அந்த டயக்ராம் வச்சு படிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். டிஎன்ஏ இரட்டிப்பாதல் என்பது இந்த டயக்ராம் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். இங்கே பாருங்கள், இது வந்து எப்போவுமே வந்து இந்த சைட்லேருந்து எடுத்துக்கோங்க. இந்த பெற்றோர் டிஎன்ஏ இருக்குல்ல, இதில் தான் நம்ம வந்து பார்க்கணும். பெற்றோர் டிஎன்ஏ அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா சிங்கிளாக வருது. சிங்கிளாக வந்து இந்த டோபா ஐசோமரேஸ் அப்படின்றது இடத்துல வந்து கொஞ்சம் தூரம் வந்துட்டு இது வந்து ரெண்டாக பிரியுது. பிரியிற இடத்துல என்ன இருக்குன்னா ப்ரைமேஸ் இருக்குது, ஹெலிகேஸ் இருக்குது. அது போயிட்டு என்ன பண்ணுதுன்னா இங்கே மேலே பார்த்திங்கன்னா மூல டிஎன்ஏ, ஆர்என்ஏ பிரைமரேஸ், ஓகசாகி துண்டு அதெல்லாம் இருக்குது.
அதுக்கப்புறம் டிஎன்ஏ பாலிமரேஸ்லாம் இருக்குது. அது போயிட்டு பின்தங்கி இழை ஆகுது. கீழே வர்றது அப்படியே பார்த்திங்கன்னா வழிநடத்தும் இழை ஆகுது. இந்த டயக்ராம் வச்சு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். டயக்ராம் வச்சு நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது சின்னதாக இருக்குது. நான் டயக்ராமுக்காக நான் அப்படியே படித்து காமிக்கிறேன். டிஎன்ஏ இரட்டிப்பாதல் என்பது ஒரு செல்லில் நடைபெறும் அடிப்படை செயல்பாடுகளில் டிஎன்ஏ வந்து இரட்டிப்பானாதான் நம்மளுக்கு வந்து எல்லாமே நல்லது. அதுதான் வந்து அடிப்படை செயல்பாடுகளில் ஒன்று. டிஎன்ஏ இரட்டிப்பாதல் என்பது ஒரு செல்லில் நடைபெறும் அடிப்படை செயல்பாடுகளில் ஒன்று. இரட்டிப்பாதல் செயல்பாட்டின் போது டிஎன்ஏ மூலக்கூறு தன் அமைப்பை ஒத்த நகல்களை உருவாக்குகிறது. தன்னை ஒத்த அமைப்பை தான் வந்து உருவாக்கும். டிஎன்ஏ மூலக்கூறின் இரு இழைகளும் நிரப்புக்கார இணைகளை பெற்றுள்ளன. இங்கே நம்ம பார்த்தோம்னா நிரப்புக்கார இணை அதுதான் வந்து பெற்றிருக்கு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஒவ்வொரு இழையிலும் உள்ள நியூக்ளியோடைடுகள் புதிய இழை உருவாக்குவதற்கான தகவல்களை அளிக்கின்றன. ஒவ்வொரு இழையிலும் உள்ள நியூக்ளியோடைடும் புதிய இழை உருவாக்குவதற்கான தகவல் வந்து கொடுக்குது. ஒவ்வொரு முறை வந்து செல் பகுப்படையும் பொழுதும் 2 சேய் செல்களும் தாய் செல் போன்றே சரியாக அதே மரபியல் தகவல்களை பெற்றுள்ளன. எப்படி தாய் செல் எப்படி இருக்கணும்? இரட்டிப்பாதலின் தொடக்கம். டிஎன்ஏவின் குறிப்பிட்ட புள்ளியில் இரட்டிப்பாதல் தொடங்குகிறது. இந்த புள்ளிகள் இரட்டிப்பாதல் தொடங்கும் இடங்கள் ஆகும். 2 இழைகளும் பிரிந்து பின் விலக ஆரம்பித்து இப்புள்ளியில் இரட்டிப்பாதல் கவை உருவாகிறது. இந்த இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபஸ்ட்டு வந்து ஒன்றா தான் வரும், அதுக்கப்புறமா தான் பிரிய ஆரம்பிக்கும். அதை தான் வந்து சொல்கிறாங்க. பிரிகிற இடத்துக்கு பேர் அப்படி என்னன்னா இரட்டிப்பாதல் தொடங்கும் இடம் சொல்கிறாங்க. 2ஆக விலக ஆரம்பித்து அந்த இடத்துல உருவாகிறது வந்து இரட்டிப்பாதல் கவை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. டிஎன்ஏ மூலக்கூறு பிரிதல். இரட்டிப்பாதல் தொடங்கும் இடத்தில் ஹெலிகேஸ் என்ற நொதி வந்து இணைகிறது. இந்த இடத்துல பாருங்கள், ஹெலிகேஸ் அப்படின்ற நொதி வந்து இணைகிறது. ஹெலிகேஸ் டிஎன்ஏவின் 2 இழைகளையும் பிரிக்கிறது. இந்த ஹெலிகேஸ் தான் வந்து 2 இழைகளையும் வந்து பிரிக்கிறது. ஒன்றா வரது வந்து பிரிக்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹெலிகேஸ் தான். டோபோ ஐசோமரேஸ் நொதி இரட்டிப்பாதல் கவையின் மேல் உள்ள இரட்டை சுருளை பிரித்து அவை பிரியும் போது ஏற்படும் முறுக்கல்களை நீக்குகிறது. இது வந்து 2ஆக வருது பார்த்திங்கன்னா, அந்த இடத்துல இருக்குது. அது வந்து என்ன பண்ணுதுன்னா இந்த இரட்டை சுருளை வந்து பிரிக்குது. அதை பிரியும் போது வந்து ஏற்படுற முறுக்களை வந்து நீக்கிறதுக்காக தான் இந்த டோபோ ஐசோமரேஸ் வந்து இருக்குது. பிரிந்த ஒவ்வொரு டிஎன்ஏ இழையும் புதிய டிஎன்ஏ இழைக்கான மாதிரி உரு போன்று செயல்படுகின்றன. பிரிந்த ஒவ்வொரு டிஎன்ஏ இழையும் புதிய டிஎன்ஏ இழைக்கான மாதிரி உரு போன்று செயல்படுகின்றன. அடுத்து மேலே பாருங்கள், ஆர்என்ஏ பிரைமர் வந்து இங்கே இருக்கும் பாருங்கள், அதை தான் இப்போ பார்க்குறோம். ஆர்என்ஏ பிரைமர் உருவாதல். ஆர்என்ஏ பிரைமர் என்பது ஆர்என்ஏ நியூக்ளியோடைடுகளின் ஒரு சிறிய பகுதி. ஆர்என்ஏ பிரைமர் அப்படின்றது வந்து ஆர்என்ஏ நியூக்ளியோடைடோட ஒரு சிறிய பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. இரட்டிப்பாதல் தொடங்கும் இடத்திற்கு அருகில் உள்ள டிஎன்ஏ மாதிரி உரு, அதாவது இரட்டிப்பாதல் இந்த இடத்துல பார்த்தோம் பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ மாதிரி உருன்ட்டு, அந்த மாதிரி உரு தான் வந்து ஆர்என்ஏ பிரைமரை வந்து தோற்றுவிக்குது. நெக்ஸ்ட், பெற்றோர் இழையிலிருந்து புதிய நிரப்பு இழையின் தோற்றம். ஆர்என்ஏ பிரைமர் உருவான பின்பு டிஎன்ஏ பாலிமரேஸ் என்ற நொதியின் உதவியுடன் நியூக்ளியோடைடுகள் சேர்க்கப்படுகின்றன. ஆர்என்ஏ பிரைமர் வந்து உருவாயிடுதா, அதுக்கு பின்னாடி வந்து டிஎன்ஏ பாலிமரேஸ் அப்படின்ற நொதியின் உதவியுடன் நியூக்ளியோடைடுகள் சேர்க்கப்படுகின்றன. ஒவ்வொரு பெற்றோர் இழையிலிருந்தும் புதிய நிரப்பு டிஎன்ஏ இழை உருவாகிறது. புதிய இழை உருவாக்கம் ஒற்றை திசையில் நடைபெறுகிறது. ஓர் இழையில் சேய் இழை தொடர்ச்சியான இழையாக உருவாக்கப்படுகிறது. மேலே பார்த்தீங்கன்னா ஒரு இழையில் சேய் இழை வந்து தொடர்ச்சியான இழையாக வந்து உருவாக்கப்படுது. அந்த இழைக்கு பேர் என்னன்னா வழி நடத்தும் இழை. மற்றொரு இழையில வந்து டிஎன்ஏவோட சிறிய பகுதிகள் வந்து உருவாக்கப்படுகின்றன. இந்த இழை வந்து பின்தங்கிய இழை. அது தொடர்ச்சியான இழையாக வந்துச்சு அப்படின்னா அது வந்து வழி நடத்தும் இழை. டிஎன்ஏவுடைய சிறிய பகுதியாக வந்துச்சு அப்படின்னா அது வந்து பின்தங்கிய இழை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. டிஎன்ஏவின் சிறிய பகுதிகள் ஒகசாகி துண்டுகள் என அழைக்கப்படுகின்றன. டிஎன்ஏவுடைய சிறிய பகுதி, இந்த சிறிய பகுதி தான் பின்தங்கிய இழைன்னு சொன்ன பார்த்தீங்களா. டிஎன்ஏவுடைய இந்த சிறிய பகுதி வந்து ஒகசாகி துண்டுகள் என அழைக்கப்படுகின்றன. இந்த துண்டுகள் டிஎன்ஏ லிகேஸ் நொதியால் ஒன்றிணைக்கப்படுகின்றன. இந்த ஒகசாகி துண்டுகள் வந்து எதனால் ஒன்றிணைக்கப்படுது அப்படின்னா டிஎன்ஏ லிகேஸ். டிஎன்ஏ லிகேஸ்ன்றது நம்மளுக்கு தெரியும், அது வந்து ஒட்டுறதுக்காக பயன்படுத்துது. இரட்டிப்பாதல் கவையின் இரு பக்கங்களிலும் டெர்மினஸ் என்ற அதாவது இரட்டிப்பாதல் கவையின் இரு பக்கங்களும் டெர்மினஸ் என்ற இடத்துல வந்து சந்திக்கும் போது இரட்டைப்பாதல் வந்து முடிவடைகிறது. எங்கே, அதாவது அது வந்து ஒன்றா வந்துட்டே இருக்குது, 2ஆக பிரிஞ்சிடுது. அது எங்கே போய் முடியும் அப்படின்னா டெர்மினஸ் அப்படின்ற இடத்துல தான் போய் முடியும். அதுக்கப்புறம் அது வந்து இரட்டைப்பாகத்தை வந்து ஸ்டாப் ஆகிடும். அந்த இரட்டைப்பாதல் அந்த டெர்மினஸ் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா ஸ்டார்ட் ஆன பார்ட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கும். அதை தான் சொன்னாங்க, இரட்டைப்பாதல் தொடங்கும் நிலைக்கு எதிர் திசையில் டெர்மினஸ் உள்ளது. ஏன்னா இங்கே சிங்கிளாக போனது 2ஆக பிரியுது. எங்கே போய் ஸ்டாப் ஆகுது அப்படின்னா டெர்மினஸ். அந்த டெர்மினஸ் எங்கே இருக்குன்னா ஸ்டார்ட் ஆன பார்ட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கும். அதை தான் வந்து இங்கே சொல்கிறாங்க. அடுத்து டிஎன்ஏவின் முக்கியத்துவம்.
இது மரபியல் தகவல்களை ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு கடத்துகிறது. மரபியல் தகவல்களை ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு கடத்துகிறது. இது புரதங்கள் உருவாக்குவதற்கு தேவையான தகவல்களை பெற்றுள்ளது. புரதங்களை உருவாக்குவதற்கு தேவையான தகவல்கள் வந்து பெற்றிருக்கு. ஒரு உயிரினத்தின் வளர்ச்சி சார் மற்றும் வாழ்வியல் செயல்பாடுகளை கட்டுப்படுத்துகிறது. ஒரு உயிரினத்தினுடைய வளர்ச்சி சார் மற்றும் வாழ்வியல் செயல்பாடுகளை கட்டுப்படுத்துகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மீதி இருக்கிறத பார்க்கலாம்.